ஃபெயிலியர் தான் லெசன், சக்ஸஸ் வந்து ஸ்டோரியே கிடையாது. நான் வேலை பார்க்கும்போது நான் அப்பவும் நான் ஒரு என்டர்பிரினராக தான் வேலை பார்த்தேன். அதே மாதிரி நான் என்டர்பிரினராக இருக்கும்போது ஐ ஆக்டட் அஸ் அ ப்ரொஃபஷனல். இப்போ என்டர்பிரினரோட மைண்ட் செட் பொறுத்திருக்கு. ஏன்னா மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் யூ ஹேவ் டு பி டிபெண்டிங் ஆன் த ஃபியூச்சரிஸ்டிக் வேல்யூவேஷன். ஈவன் லார்ஜ் கம்பெனிஸ் வந்து மெர்ஜர் டஸ் நாட் கோ வெல். 500 crore வந்து மேனுஃபேக்சரிங்காக சர்வீஸாக யாராக இருந்தாலும் 500 crore இருந்தால் பெட்டர். 100 crore ஆரம்பிக்கலாம். எஸ்எம்இ ஐபிஓ யூ கேன் டூ எனி திங், பட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அப்போ சென்னை பேஸ்னால ஐ ஸ்டார்டட் லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க் இன் சென்னை. அதில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து யூனிஃபோர்னு ஒரு கம்பெனி விச் வி இன்வெஸ்டட் இன் 2.5 million வேல்யூவேஷனில், கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா. இன்னைக்கு வந்து அது 2.5 billion. ஃபண்டிங் வரும்போது த கேம் இஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் அதர்ஸ் மணி அண்ட் ஐ ஹேவ் டு கிவ் எக்ஸிட் டு த அதர்ஸ் மணி. லீவ் அவே த டீப் டெக் விச் டேக்ஸ் 10 years ஃபார் யூ டு ரியலி see the other side. ஃபஸ்ட்டு ரெவன்யூவே 10 வருஷம் கழிச்சு தான். நார்மல் பிஸ்னஸ் வரும்போது 2 கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ், கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ், P&L பாசிட்டிவ், P&L நெகட்டிவ். இந்த 4 வச்சு யூ கேன் ட்ரா 4 quadrant. நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து வி டிசைட் வெதர் வி வாண்டட் டு கெட் இன் டு திஸ். கண்ணுக்கு தெரியாத யாருக்கும் முன்னாடி போடுறது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கொடுக்கணும் அப்படி. அதுதான் தப்புன்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஆர்கனைஸ்டு செக்டர் அது. அப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா யூ ஆர் எமோஷ்னலி இன்வெஸ்டிங். டோன்ட் டூ எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். மணி யூ ஹேவ் டு ட்ரீட் தட் மணி ஸோ இம்பார்ட்டன்ட். ஒரு டாப் 3 அட்ரிபியூட்ஸ், இந்தந்த அட்ரிபியூட்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கணும் மஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ அட்ரிபியூட்ஸ் இல்லை குணாதிசயம் வந்து எதுவும் இருக்கா? ஒரு பிஸ்னஸை துவங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியே துவங்கினாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது கஷ்டம். அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாலும் அதை ஸ்கேலப் பண்ணுறது கஷ்டம். அப்படியே ஸ்கேலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் அதுக்கப்புறமா வர தலைமுறையினருக்கு அந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அவங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறதோ அல்லது அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதோ, இது எல்லாமே வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இன்னைக்கு பிராண்ட்புலி ப்ளே மாஸ்டர் டாக்ல நம்ம ஒரு லெஜெண்டை மீட் பண்ண போகிறோம். இஸ் நன் அதர் தென் MV சுப்ரமணியம். இண்டஸ்ட்ரியில் அவரை MVS அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவாங்க. வெல்கம் டு பிராண்ட்புலி ப்ளே மாஸ்டர் டாக்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டார்ட் அப் வட்டாரங்கள், இன்வெஸ்டர்ஸ் வட்டாரங்கள் எல்லாவற்றிலும் அவர் வந்து எப்போவுமே முன்னாடி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய டெக் கமிட்டியுடைய ஹெட்டாகவும் இருக்காரு. ஒரு டெக் ஆண்டர்பிரினர், ஒரு என்ஜினியர். இன்னைக்கு இப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜி பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற முன்னேற்றங்களுக்கு அடிப்படை விதைகளாக இருந்த ஒரு முக்கியமான தொழிலதிபர் அவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு கியூரியாசிட்டி என்னன்னா, நீங்கள் வந்து 60s கிட்டா 70s கிட்டா? 65. ஸோ 65னா நீங்கள் 70s கிட், 60s 70s கிட். ஸோ அந்த டைமில் இருந்த சூழல் வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி என்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஸ்னஸ் வேலைக்கு போயிட்டு பிஸ்னஸ் இந்த எப்படி வந்தீங்க? உங்களுடைய பர்சனல் ஜேர்னி மட்டும் எங்களுக்கு எங்கள் ஆடியன்ஸ் சொல்லுங்க. நான் படித்ததெல்லாம் சென்னை தான், அதுவும் பர்டிகுலர்லி TiEChennai ஹை ஸ்கூல். என்னோட பேஷனே ஸ்போர்ட்ஸ் தான், பேஸ்கெட் பால். அதனால் படித்த அந்த 6 to 12 ஸ்டாண்டர்ட் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு தான் எனக்கு செகண்ட் ஹோம். ஓகே. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து மை ஃபாதர் டிசைடட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஃப்யூச்சர் அப்போ வந்து விசிபிலிட்டி கிடையாது. பர்டிகுலர்லி பேஸ்கெட் பால் இன்னுமே விசிபிலிட்டி கிடையாது. கிரிக்கெட்டை தவிர மற்ற சில ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. பட் பேஸ்கெட் பால் வாஸ் நாட் வெரி ஃபேவரபிள் ஃபார் இந்தியன் ஈகோ சிஸ்டம். அதில் அப்பா என்ன சொன்னாங்க, நீ மார்க் எடுக்கல, எதாக இருந்தாலும் ஒரு இன்ஜினியராக நான் உன்னை பண்ணிட்டேன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீ ஒரு இன்ஜினியர் தான், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொண்டு போய் கர்நாடகாவில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஓகே. பட் அங்கமும் வந்து அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தாங்க ஹவுசிங் போர்டில். அதனால் வி ஆல்வேஸ் ஹேவ் திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், கேஷ் கன்ஸ்ட்ரெயின்ட், மணி கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா எனக்கு வந்து டொனேஷன் கொடுத்து தான் காலேஜில் போய் சேர்த்தாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இது இது ஏன் நம்ம ஒரு இன்ஜினியராக அப்பா இருந்து கூட இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அப்போல்லாம் கவர்மெண்ட் சேலரி ஸ்டாஃப்ஸ்லாம் சேலரி ரொம்ப குறைவாக எப்பவுமே குறைவு தான். ரிலேட்டிவ்லி எப்போவுமே ரிலேட்டிவ்லி அது குறைவு தான். நிறைய அதாவது எக்ஸஸாக செலவு பண்ண முடியாது, தேவையான செலவுகள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கு வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆர்ட்டாகவே இருந்திருந்தது. அப்போமே வந்து காலேஜில் வந்து எனக்கு வேணுங்கிற எக்ஸ்ட்ரா மணியை வந்து ஐ டேக் டியூஷன் அண்ட்
கெட் இட். யாருக்கு டியூஷன் எடுப்பீங்க? என்னோட என்னோட கூட Classmates. படிக்கிறவங்களுக்கு, கிளாஸ்மேட்ஸ்க்கு என்னோட பிடிச்ச சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் எடுத்துட்டு, ப்ளஸ்ஸு நமக்கு வேணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு லெட் அஸ் ஆக்சுவலி என்ஜாய். காலேஜ்ல இருந்தே நீங்க அந்த ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி ஒரு எதுவுமே நான் வந்து ப்ராப்ளமாக பார்க்கறது கிடையாது. ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி தட் ப்ராப்ளம்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். நம்மளும் அதை ப்ராப்ளமாக பார்த்து அதை எல்லாத்தையும் பரப்பி பேசுறதுக்கு பதிலாக இதுக்கு நம்ம ஏதாவது சொல்யூஷன் செய்ய முடியுமா அப்படின்றது தான் என்னோட எப்பவுமே நான் திங்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதிலிருந்து வந்தது தான் இந்த எனக்குள்ளே உள்ள என்டர்பிரினர்ஷிப்னு ஒரு மனநிலை. ஐ ஜஸ்ட் கோ பேக் 2 and 4 ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். என்னோட ஃபஸ்ட்டு ஜாப் நான் வந்து இங்கிலீஷ் டெக்கில் தான் என்னோட ஃபஸ்ட்டு ஜாப்பு. அங்கே நான் மட்டும்தான் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்த இன்ஜினியர், மற்றவங்களாம் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ் MIT. பிகாஸ் ஐ ஹேட் சம் ரெக்கமெண்டேஷன் டு கோ இன்சைட். அதுவும் நானே ஏற்பாடு பண்ணி நானே உள்ள போய் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைம் பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க இன்ஜினியரிங். ஏன்னா நம்ம படித்த இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் படிக்கிற பசங்க அதை தான் சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே பர்சனலாக படித்தது தான் நிறைய. பட்டு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ டெப்த் நாலேஜ் இருக்காது. நான் வேலை பார்க்கும்போது நான் அப்பவும் என்ன ஒரு என்டர்பிரினராக தான் வேலை பார்த்தேன். வாட் யூ மீன் பை என்டர்பிரினராக நான் வேலை பார்த்தேன்றது என்னென்னா, ஐ டேக் ஓனர்ஷிப், ஐ சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஹவெவர் ஸ்மால் மேபி இன் தட் கம்பெனி. எந்தெந்த ஜாப் கொடுத்தாங்களோ அந்த சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு அதை வந்து ப்ராப்ளமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆகிடுவேன். இதுதான் என்னோட ஜேர்னிக்கு வந்து ஒரு பேஸ். அதே மாதிரி நான் என்டர்பிரினராக இருக்கும்போது ஐ ஆக்டட் as a ப்ரொஃபஷனல். ஓகே. ஐ டிடன்ட் ஆக்ட் as மை ஓன் கம்பெனி. எப்போ வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு தாட் ப்ராசஸே கிடையாது. எவ்ரி திங் இஸ் அக்கௌண்டட். அண்ட் ப்ரைமரி திங் இஸ் தட் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி ஃபார் த கம்பெனி. ஸோ இது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா that gives us some balance for you to grow. ஏன்னா நான் ரெண்டு சைடில் நான் எரர் பண்ணியிருந்தாலும் வழி வகுத்திருக்காது. அங்கே வந்து நான் என்டர்பிரினராக நான் மைண்டை செட் பண்ணதுனால எனக்கு வந்து இது வேலைன்னு நான் பார்க்கல. ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது நீங்கள் ஓனர்ஷிப் எடுத்து பண்ணீங்க. ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுறோம். ஓனராக இருக்கும்போது ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறேன். ஏன்னா நான் கம்பெனிக்கு தான் ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஸோ தட் இஸ் ஹவு என்னோட தாட் ப்ராசஸ் வந்து வாஸ் டெவலப் லைக் தட். அங்கேயும் நிறைய புதுசாக பண்ணது நிறைய. இப்போ இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது எப்போ அந்த ஆண்டர்பிரினல் ஷிஃப்ட் கிடச்சிது? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பிஃபோர் குளோபலைசேஷன், பிஃபோர் 1991 முன்னாடி இருந்த இந்தியாவில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஏற்ற சூழல் இருந்ததா? உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்களா? எப்படி ஹவு டிட் யூ? ஃபேமிலி என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலியில் வந்து யாரும் என்டர்பிரினராக இல்லாட்டி அதை பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபியர் வந்து நம்ம போய் அவங்கக்கிட்ட பைசா கேட்டால் கொடுக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் வந்துடும். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் செக்யூரிட்டி இல்லாமல் கூடமேனு ஒரு பயம் வரும். பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைங்க நம்மளை சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் வரும். எங்கே இது ஜேர்னி ஆரம்பிக்கிற இந்த பேஸ் வந்து இதுதான். ஐ ஆல்வேஸ் தாட் ஐ எம் என்டர்பிரினர். ரெண்டு விஷயம், அதாவது நிறைய விஷயம் நடந்திருக்கு என்னோட எம்ப்ளாய்மெண்ட்டில், பட் ரெண்டு விஷயம் வெரி சிக்னிஃபிகண்ட்டாக நடந்தது. ஒரு இண்டஸ்ட்ரி லைனாகவும் ஒரு சப்கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, வெண்டர்ஸ் அவுட் சைட். இந்த வெண்டர்ஸ் வந்து அவங்க காம்பனன்ட்ஸ்லாம் உள்ளே அனுப்பிச்ச போது குவாலிட்டி செக் பண்ணி எது ரிஜெக்டட் ஆர் அக்செப்டட். ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா திருப்பி போகணும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு. இதை வந்து தவிர்க்கணுன்றதுக்காக நான் ஒரு நான் அதாவது எனக்கு இந்த வேலை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு வேலையை கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு ஒரு இன்ஜினியர் போடக்கூடாதுன்னு தான் அந்த வேலையை கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், நான் இந்த ஒர்க்கை என்ன பண்ணிட்டேன், இந்த டெஸ்டிங் ஒர்க்கை நான் அந்த வெண்டர் பெர்மிசஸ்க்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். கம்பெனிக்கும் அட்வான்டேஜ், வெண்டருக்கும் அட்வான்டேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மிச்சமாகுது. இது ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப முன்னாடி கேசன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. பட் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இது புதுசு. அதாவது இது நீங்கள் உங்களுடைய அப்ரோச் வந்து ஆல்ரெடி ஆமாம் வேற ஃபார்மில் என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு காம்பனன்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகும். இப்போ நான் பார்த்தேன் இது ஒரு ப்ராப்ளம் தான், நானே அங்கே போய்டுறேன், எதுக்கு அவங்க இங்கே வரணும்? ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸை
சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனியில் அதுலேருந்து இன்னொரு இதுக்கு மூவ் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த ISO 9000 ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்தது. ஐ ஒன் ஆஃப் த எர்லியஸ்ட் லீட் அசஸர். அந்த ட்ரைனிங்கை எனக்கு போக வச்சாங்க. நான் அந்த ட்ரெயின் ஆகி நான் லீட் அசஸர் ஆகிட்டேன். இதில் தான் எனக்கு பிரேக் கிடைக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இங்கிலீஷ் லெட்டரிங் ஒன்று. இந்த இங்கிலீஷ் லெட்டரிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மற்ற இண்டஸ்ட்ரிலாம் இது என்னது, இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்னது, இந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி இதை ப்ராசஸ் பில்ட் பண்ணுவாங்க, இதை பார்க்குறதுக்குனே வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இவரை கூட்டின்னு போயிடலாம், கூப்பிட்டு போயிட்டு நம்ம பீப்புளுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி இந்த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். நான் ஒர்க் பண்ணது லைட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. நான் இந்த ப்ராசஸ் பார்த்தது வந்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு, லார்ஜ் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து என்னை உள்ளேருந்து வெளியே கூப்பிட்டு போவாங்க. எப்படின்னா 5 மணிக்கு கம்பெனி முடிஞ்சதுன்னா 5 to 7:30 வந்து அவங்க கம்பெனிக்கு. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ் என்னோட சம்பளம் 6,000 இருக்கும்போது எனக்கு வந்து பெர் டே 3,000 rupees கொடுத்தாங்க, பெர் ஹவர் 300 rupees கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது பெரிய பிரேக் எனக்கு. ஸோ அதனால் என்னோட எபிலிட்டி டு ஃபீல் கான்ஃபிடென்ட் ஈவன் இஃப் ஐ கோ அவுட் ஆஃப் த கம்பெனி ஸ்டார்டட் பில்டிங் அப் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ இந்த கம்பெனி நம்பி வாழ வேண்டியது நமக்கு அவசியம் இல்லைன்னு வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா என்னோட ஏர்னிங்ஸ் வந்து மச் ஹையர் தேன். ஆனால் இந்த ஏர்னிங் பண்ணும்போது இதை நான் எங்கன்னா சேவ் பண்ணணும், இதை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் போய் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணேன், அது படித்தேன். தென் ஐ காட் சம் கான்ஃபிடென்ட். அங்கே எனக்கு ஒரு கொலீக் இருந்தார், சீனியர் கொலீக். அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் எப்படி பார்க்கணுன்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இட். ஸோ அதை வச்சு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஈவன் ஸ்மால் அமௌண்ட் இஃப் ஐ ஏர்ன் 500 rupees எக்ஸ்ட்ரா ஐ எம் வெரி ஹாப்பி. அதில் என்ன ஆயிடுச்சு, அந்த கான்ஃபிடென்ஸில் என்ன வந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அஸ் எ கம்மிங் அவுட் ஆஃப் த கம்பெனி ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஆஃபீஸ் ஒன்று பில்டு பண்ணி நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னார். சரி அப்படின்னா எனக்கு என்ன, நான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்போமே 94 ஸ்டார்ட் பண்ணி எனக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட அட்வைஸ் கேட்க வருவாங்க. அவங்க எல்லாம் என் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டேன். ப்ராசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஸோ எப்பவுமே இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஏதாவது சொல்லுங்கள், நான் வாங்குவா விற்குவான்னு கேட்பான். அவங்க போய் படிக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டான். நீங்கள் ஏதாவது சொன்னால் இந்த கேம்பிள் மாதிரி லக் ஜோசியக்காரங்க மாதிரி இதை வாங்குங்க, இது விற்றீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே ஹாப்பி, வாங்க விற்றுப்பாங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணேன், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு முன்னாடி கிடையாது. இப்போ வந்து செபி ரெஜிஸ்டர்டாக தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நடத்த முடியும். முன்னாடி வந்து அப்படி கிடையாது. நானே போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சொல்லி மினிமம் நீங்கள் 1 lakh உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் மேனேஜ் பண்ணிப்போங்க பைசாவை. இதெல்லாம் ஒரு ரிஸ்க் தான், பட் ஐ டுக் தட் ரிஸ்க். அப்போ எனக்கு 100 clients இருந்தாங்க. அப்படிங்களா? அப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு அப்போது வந்து 30. ஓகே. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பிரேக் 94. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வென்ட் டவுன். ஸோ ஐ ஜம்ப்ட் இன் டு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் கம் டு மை ஆஃபீஸ். அவங்கெல்லாம் ஒருத்தர் IIM, FMS டெல்லி எல்லாம் MBA கிராஜுவேட்ஸ். அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நடத்திட்டு இருந்தாங்க, ட்ரைனிங் கம்பெனி. என்னை வந்து அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் சின்னதாக பண்ணுறது. பிரில்லியன்ட் டுட்டோரியல் தானே ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து எடுத்தால் ஒரு ஸ்டேட்டே எடுத்துக்கிறேன்னு சொல்லி போய் பேசினா அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னே அவங்க வந்து நீங்கள் 7 years ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்ததுனால நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஃபியூச்சர் ஃபோக்கஸ் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி தான் Y2K ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு வந்து கேம் ஏ பிரேக் இன் டெக்னா. இது நடுவில் என்ன பண்ணேன், ஜாபில் இருக்கும்போதே ஒரு 6 months கம்ப்யூட்டர் கோர்ஸும் முடிச்சிட்டேன், டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் முடிச்சிட்டேன். அதனால் அந்த 4 பேர் பார்ட்னர்ஸில் நான் ஒருத்தன் தான் சாஃப்ட்வேர் முடித்தேன். நீங்கள் தான் ப்ராசஸ் என்ஜினியரிங் மைண்ட் உள்ள ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ் ஓரியன்ட் பர்சன். அதுக்கப்புறமா போர்ட்ஃபோலியோ ஃபைனான்ஸும் லேர்ன் பண்ணிட்டீங்க, அப்புறம் டெக்கும் லேர்ன் பண்ணிட்டீங்க. ரேர் காம்பினேஷன் சார். இது ரேர் காம்பினேஷன். நமக்கு எங்கேயும் முன்னேறணுன்ற ஒரு இதில் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு பெரிய லேர்னிங் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 7 years நான் எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆர் லேர்னிங் தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆகுது. எதுவுமே வேஸ்ட் ஆகுது. எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் நான் படித்தது, நான் செஞ்ச வேலை, நான் அங்கேருந்து கோர்ஸ் பண்ணது எல்லாமே யூஸ் ஆகும். எல்லோரும் நினைப்பாங்க இது எதுக்கு பண்ணோம், அது எதுக்கு பண்ணோன்னு நினைக்கிறாங்களே, கிடையாது. அது வந்து த்ரூ அவுட் த கெரியரில் வந்து எங்கேயோ யூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது ஒரு பெரிய எனக்கு லேர்னிங். அது
நீங்கள் ஃபியூச்சர் ஃபோக்கஸ் இன்ஃபோடெக் அதனுடைய பிகினிங் எப்படி இருந்தது? அதுதான் இந்த 4 பேர் சேர்ந்து இந்த ஃபியூச்சர் ஃபோக்கஸ் ஒரு ட்ரைனிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம். Y2K ட்ரைனிங். ஓகே. Y2K ட்ரைனிங். வி ஆர் pretty சக்ஸஸ்ஃபுல். எங்கே ஆஃபீஸ் வச்சுருந்தீங்க? ஹேடோஸ் ரோடில். அது வந்து இட் வாஸ் ரோரிங் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து இட் வாஸ் ரோரிங். கேஷ் ஃப்ளோஸ் ஆர் வெரி வெரி ஹை. இதை ஃபஸ்ட்டு மந்த்தே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ தான் வந்து டிசிஎஸில் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்தது. என் பார்ட்னர்ஸ் போய் டிசிஎஸ்லேயே உட்காந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ரிக்குவயர்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அது வந்து பிக் பிரேக். டிசிஎஸ்க்கு கான்ட்ராக்சுவல் பண்ண ஆரம்பித்தோம். கான்ட்ராக்சுவல் பேக் அண்ட் ப்ராசஸிங்கா இல்லை கோடிங்? இல்லை, Y2K கோடிங். அப்போ Y2Kல நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் அண்ட் தென் ஃபிக்ஸ் இட். எல்லாமே டூல்ஸ், ஒரு ஸ்டேஜில் டூல்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பட் இது முண்டேன் ஜாப் அது. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் வாண்டட் டு கோ டு யூஎஸ். சாஃப்ட்வேர் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிங் வரும். இந்தியா இஸ் கெட்டிங் நோன் ஃபார் பேக் எண்ட் ப்ராசஸ். ஸோ இவங்க எல்லாருமே நிறைய பேர் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துட்டு யூஎஸ் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த அந்த ஜங்ஷர் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் த்ரூவாக கிடச்சிது கம்பெனிக்கு. பட் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணணும். அதனால் வி ஸ்டார்டட் அனதர் டிவிஷன். ஒன்று ட்ரைனிங், ஒன்று வந்து ஸ்டாஃபிங், அது வந்து சர்வீசஸ்ன்னு ஆரம்பித்தோம். இட் வாஸ் ஆக்சுவலி தி மணி வாஸ் கிவன் பை தி ஸ்டாஃபிங். எங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சர்வீசஸ். பட் இது அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஃபைனான்சியல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு கழிச்சு திரும்பி போய் பார்த்தா பாருங்க, அதுதான் உண்மை. இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி போய் பார்த்தா ட்ரைனிங் வாஸ் அண்டர் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே ட்ரைனிங் லாஸு, கேஷ் ஃப்ளோஸ் வார் பாசிட்டிவ். அதனால் எங்களுக்கு அது லாஸ் ஆச்சுன்னு தெரியாது. மணி வாஸ் மேட் இன் ஸ்டாஃபிங் அண்ட் ஸ்பெண்ட் இன் சர்வீசஸ். ஸோ அதை அட்டே 3 போட்டில் சவாரி பண்ணியிருக்கீங்க. 3 டிஃப்ரெண்ட். நடுவில் ஒரு 5 இயர்ஸில் வி ஹேட் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், ஃப்ரம் பாம்பே. வெரி சாவி இன்வெஸ்டர்ஸ், வெரி வெல் ரெட் இன்வெஸ்டர்ஸ், வெல் இன்ஃபார்ம்ட், வெல் நோன் இன்வெஸ்டர்ஸ். பர்சனலி நோன் டு ஒன் ஆஃப் மை பார்ட்னர் ஹூ இஸ் ஹூ. ஸோ பாம்பேயில். ஸோ அவங்க வந்த பிறகு தான் எங்களை டிசிப்ளின் பண்ணோம். இல்லாட்டி பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனைகள் வந்து கண்டினியூஸாக இட் வுட் ஸ்பிளிட் த கம்பெனி. ஆல்ரெடி ஸ்பிளிட் த கம்பெனி, பட் இட் செயில்டு ஈவன் ஆஃப்டர் த ஸ்பிளிட். ஃபார் 25 இயர்ஸ் வி வுட் ஹவ் கிவன் மினிமம் 18% CAGR 20 இயர்ஸ்க்கு. ஓகே. அண்ட் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், வி வுட் ஹவ் கிவன் சம் 15 இயர்ஸ் டிவிடெண்ட் டு ஆல் த இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ. இந்த இது இவங்க தான் மேஜர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ என்ன வந்தது அப்படின்னா, திஸ் இஸ் ஆல் லேர்னிங் போஸ்ட் தட். நமக்கு அந்த பண்ணுற டைமில் இதெல்லாம் தெரியாது. ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும். வாங்கி ஒரு 16 H1B ஃபைல் பண்ணோம். .com பஸ்ஸில் ஒருத்தர் கூட போகல. இந்த 1 crore அப்படியே டவுன் த ட்ரெயின்ஸ். பட் வாட் வி லாஸ்ட் வாஸ் மோர் தென் 25% ஆஃப் த கம்பெனி. நாங்கள் விற்கும்போது 25% ஆஃப் த கம்பெனி இஸ் பீங் கிவன் டு an investor, which that money was not actually utilized for the company. எங்களோட ஹார்ட் ஒர்க்னால தான் இது நடந்தது. பட் இந்த தாட் ப்ராசஸ்லாம் முன்னாடி நமக்கு கிடையாது. யாரும் நமக்கு ஈக்விட்டினா என்னது, இது வந்து என்ன ஆகும் அப்படின்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. பட் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து வெரி சாவி. அதனால் எங்களை ஷேப் பண்ணினே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க எங்களை ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகணும் அவங்களுக்கும். அதுவே எங்களுக்கு தெரியாது. இன்வெஸ்டர்னு வந்தால் எக்ஸிட்னு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஓரளவுக்கு இந்த ஐபிஓ போகணும் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இவங்களுக்கு எக்ஸிட் அப்படி கொடுக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வந்தது. பட் ஸ்டில் நம்ம பணம் வாங்கும்போது இன்வெஸ்டர்கிட்ட இதெல்லாம் தெரியாது. பணம் வாங்கும்போது எப்படி ஒரு டெஸ்பரேஷன் அண்ட் நீடில் வாங்குவோம்ல. ஸோ அதனால அந்த டைமில் வந்து ஃப்யூச்சராக நம்மளால் அன்னைக்குள்ளே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கடந்து போகணும். நம்மளோட ஷேர் போகுதுன்னெலாம் யோசிக்க முடியாது. அன்றைக்கி என்ன கம்பெனி வந்து 2 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணோம். 600 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஷேர் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. அப்போ அப்படி நினைக்கிச்சே பார்த்துருக்க மாட்டேன். இப்படிலாம் போகும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை அழகாக சொன்னீங்க. ஸோ எப்படி உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ணீங்க, உங்கள் இன்வெஸ்டர் உங்களை ஷேப் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போது நீங்கள் எப்படி அதை எக்ஸிட் பண்ணீங்க? அந்த ப்ராசஸில் உங்களுடைய லேர்னிங்ஸ், உங்களுடைய அப்சர்வேஷன், இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை எப்படி பண்ணாங்க? அது ரொம்ப பிளான்டாக நடந்ததா இல்லை ஹவு இட் ஹஸ் ஹேப்பன்? இட் வாஸ் பிளான்ட். அஸ் சூன் அஸ் நமக்கு இன்வெஸ்டர் உள்ளே இருந்தாலே, இன்வெஸ்டர் உள்ளே வர்றதே எக்ஸிட்டுக்கு தாங்க. வேறு எதுக்கும் இன்வெஸ்டர் வரமாட்டான்.
எய்தர் ஐபிஓ, அது ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆர் மெர்ஜர் அண்ட் அக்வசேஷன், அதுவும் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை எக்ஸிட் த்ரூ சம்படி எல்ஸ் பை அவர் கம்பெனி, இட் நோ மெர்ஜர், இட் இஸ் கம்ப்ளீட் பாட் அவுட். ஸோ இது வந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவோன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கே வந்து எம்ஐஎஸ் டிவிடெண்ட்ஸு கண்டினியூ டு கிவ் டிவிடெண்ட் டு ஷோ த வேர்ல்ட் தட் இட் இஸ் a ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அண்ட் ஸ்டில் க்ரோயிங். ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது உங்க புக்ஸ், பேப்பர்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒரு 5-6 இயர்ஸ்க்கு ரெடி பண்ணும். இது எப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வீட்டில் ரெடி பண்ணுவோம் இல்லை, குக்கிங்க்கு தெரியணும், இது பண்ணணும், அந்த மாதிரியே நம்ம நினச்சி தான் இதை ஒரு கம்பெனி அப்படி தான் பில்ட் பண்ணணும். அண்ட் வி ஷுட் ஹாவ் தட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஹவு டு பில்ட் அ ப்ராப்பர் கம்பெனி. இதை பண்ணி 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 இவங்க எங்களை ஷேப் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்ட பிறகு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ரெண்டு பாசிபிலிட்டி. எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளே வரணும், அவங்களுக்கு நான் எக்ஸிட் கொடுக்கணும், அதை வந்து நான் வாங்கணும் இல்லை வேறு யாராவது வாங்கணும், இல்லாட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ளே வரணும், இந்த கம்பெனியை கண்டினியூ பண்ணணும். 2-3 பார்ட்னர் இருக்கும்போது அது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் வி எக்ஸிட் ஃபுல்லி. அப்போ நாங்கள் ஒரு என்ன ஒரு ரிக்குவயர்மெண்ட் வைப்போம்னா, யார் ஃபுல் பைஅவுட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு நம்ம பேசுவோம். இந்தியன் பையர்ஸ் நம்ம பேச வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒன்லி த பையர்ஸ் கமிங் ஃப்ரம் அவுட் சைட். ஜாப்பனீஸ் பையர் ஸ்கீம் இது ஒரு நெகோஷியேட் பண்ணி வித்தின் 8 months வி ஸ்கொயர்ட் அப் தி ஹோல் திங். அவங்க வாங்கின ரீசன் வேறு, பட் போஸ்ட் கோவிட் வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு. பட் தே வேர் அ வெரி லார்ஜ் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, அதனால் அவங்களுக்கு மணி இஸ் நாட் தர் ப்ராப்ளம். பட் தேவ் டேக்கன் த மணி விச் தேவ் இன்வெஸ்டட். ஆக்சுவலி டிவிடெண்ட் இந்த ப்ராஃபிட்ஸே அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு இந்த எக்ஸிட்ன்றதை வந்து நீங்கள் ஒரு சீசன்டு பிஸ்னஸ் மேனாக இதை அழகாக சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு யங் ஆண்டர்பிரினருக்கு வந்து இந்த எக்ஸிட் பற்றி ஒரு ஸ்டார்ட் அப்பில் நான் பார்க்குற நிறைய விஷயங்கள், இந்த எக்ஸிட் பற்றி பேசினாலே பசங்க அது புரிஞ்சுக்கிறதோ இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறதோ அப்படின்ற ஒரு மனநிலை இல்லாத மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய பிஸ்னஸஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா வழியாக வந்திருக்கு. 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன்லாம் போயிருக்கு, தப்பு கிடையாது. பட் நீங்கள் வெளியே இருந்து ஒருத்தரை நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னா அவருக்கு எப்படி நீங்கள் வழி சொல்வீங்கன்றது தெரியணும். அங்கே தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட்ன்றதே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. எதுக்கு எக்ஸிட்டே நீங்கள் வச்சு பிளான் பண்ணணுன்றது என்னோட தாட் ப்ராசஸ் ஏன் அவசியம் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் பெர்ஃபெக்டாக பில்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸிட்னா என்னது, நீங்கள் வந்து வெளியே இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது இந்த கம்பெனியை வாங்கினா நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு இது கம்பெனியை பில்டு பண்ணுற டிசிப்ளின் இருக்கு பாருங்க. இந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் நம்மளே வச்சு ஆளை போடுறோன்னா என்னதான் பண்ணிட்டு இருப்போம். இல்லை அப்படியே பண்ணியிருந்தாலும் நீங்களே ஆளை போடுறனா கூட நீங்கள் நல்லா தான் பண்ணி ஆகணும். ஆனால் எக்ஸிட்னு பண்ணும்போது இன்னும் கான்ஷியஸாக பண்ணுவோன்றீங்க. எக்ஸிட்டை கான்ஷியஸ்னஸ் வச்சு பண்ணுங்க. உங்க பண்ணலைனாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் இல்லைன்னா உங்கள் சில்ட்ரன் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் இல்லைன்னா வேறு யாரோ எடுத்துகிட்டு போகணும்ல, ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல. அப்போ யூ ஆர் எக்ஸிட்டிங் பர்சனலி, ரைட்? உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகிறதுக்கே நீங்கள் வந்து டிசிப்ளினாக தான் உங்கள் கம்பெனி நடத்தணும். நீங்கள் நடத்தாத கம்பெனி தான் நிறைய இது வந்து இஷ்யூஸ், நீங்கள் கேள்விப்படுற இஷ்யூஸ் ஐ கேன் ரிலேட்டட் டு மெனி திங்ஸ். நீங்கள் கேள்விப்படுற இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு, இது திவால் ஆகிடுச்சு, எவ்வளோ பெரிய பிராண்டு இப்போ இப்படி போயிடுச்சுன்னு நீங்கள் பார்க்குற விஷயமே வந்து இந்த டிசிப்ளின் இல்லாத ஒரு ஏரியா தான். அது பர்சனல் டிசிப்ளின் வேணும். உள்ளே வந்து கம்பெனிக்கு வந்து தேர் ஷுட் பி எ டிசிப்ளின்ட் அப்ரோச் ஃபார் த கம்பெனி. நீங்கள் ஏனோ தானோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கம்பெனி, என் பணத்தை நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், நான் கண்ணா பின்னான்னு நான் ஒரு வீடு வாங்குறது, இங்கே ஒரு பையனுக்கு கார் வாங்குறது இப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உள்ளே இருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பான், நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவங்க வந்து பர்சனல் இதை வந்து எப்படி பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க 5 லட்ச ரூபா இப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களும் அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு வருவாங்க. அவனும் ப்ரொஃபஷ்னலாக அவங்க கூட பிஹேவ் பண்ண மாட்டான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கம்பெனின்னு பில்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவிடெண்ட் எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் பர்சனலாக ஒரு கம்பெனி நீங்கள் மதிக்கணும். கம்பெனி இஸ் அன் என்டிட்டி, இட் ஹேஸ் இஸ் லைஃப், நீங்கள் அதை மதிக்கணும். அது வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டி, அதுக்கு தனியாக வாழ்க்கை இருக்குது, அதுக்கு தனியாக பிளான் இருக்குது. ஆமாம், அதுக்கு லைஃப் இருக்குது, டெப்த் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மதிக்காட்டி தென் இட் கிவ்ஸ் பேக் டு யூ.
இதுதான் டிசிப்ளின்னு சொல்கிறது. இப்போ நீங்க இந்த எக்ஸிட்னு சொல்லும்பொழுது அந்த 3 ஆப்ஷன் சொன்னீங்க. ஒண்ணு வந்து ஐபிஓ, இன்னொன்னு வந்து மர்ஜர் வித் அ பிக்கர் கம்பெனி, அனதர் இஸ் ஃபுல் பாட் அவுட் ஆர் அக்விசிஷன். இதுல இதுதான் பெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? இல்ல சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு இது பெஸ்ட், ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. என்டர்பிரனரோட மைண்ட் செட் பொறுத்து இருக்கு. ஏன்னா மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் யூ ஹாவ் டு பி டிபெண்டிங் ஆன் த ஃபியூச்சரிஸ்டிக் வேல்யூவேஷன். அவங்களோட எப்பயுமே இந்த 2 மெர்ஜரில் ஒரு இஷ்யூஸ் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க, பார்த்துருப்பீங்க. ஈவன் லார்ஜ் கம்பெனிஸ் வந்து மெர்ஜர் டஸ் நாட் கோ வெல். ஏன்னா மெர்ஜரில் வந்து கல்ச்சரல் மெர்ஜர் வந்து நடக்காது, ஃபினான்ஷியல் மெர்ஜர் நடந்துடும். ஃபினான்ஷியல் மெர்ஜர் நடந்துடும், கல்ச்சரல் மெர்ஜர் நடக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே அந்த மெர்ஜர் வந்து டஸ் நாட் கிவ் த வேல்யூ ஆஃப் வாட் யூ திங்க். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மெர்ஜர் பண்ணும்போது யூ ஹாவ் டு திங்க் வெதர் இட் இஸ் நீங்கள் ரைட்டாக நெகோஷியேட் பண்ணிட்டீங்களான்னு தெரியும். உங்களோட எக்ஸிட்டை நீங்கள் பிளான் பண்ணிடணும். அந்த மெர்ஜரில் நம்மளோட எக்ஸிட், நம்ம எக்ஸிட் எப்போ நடக்கும், என்ன கண்டிஷனில் நடக்கும்னு ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிடணும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மெர்ஜருக்கு ஒத்துக்கூடாது. ஸோ அந்த மெர்ஜரில் அது ஒன்று தான் ஒரு பெரிய என்ன சொல்ல இஷ்யூ. 100% பைஅவுட் நோ இஷ்யூஸ். இதே வந்து பார்ஷியல் பைஅவுட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. பார்ஷியல் பைஅவுட் பண்ணிவிட்டு கல்ச்சரலி மெர்ஜ் ஆகாட்டி அவங்க ஏன்னா அங்கே பார்ஷியல் பைஅவுட்டில் ஒரு கண்டிஷன் போடுவாங்க. நீங்கள் வந்து கூட இருந்து இத்தனை வருஷத்துக்கு இந்த ரெவன்யூ கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது இப்பவும் நடக்குது. நீங்கள் இது கிடையாது. கண்டிஷனல் பைஅவுட்டில் வந்து இது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே பில்டு பண்ண டீம்லாம் நீங்கள் பில்டு பண்ணது. நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வெளியே தள்ளுவாங்க. அவங்க பில்டு பண்ண டீம், அவங்களுடைய லாயல் டீம், அவங்கள தான் கொண்டு வருவாங்க. அதில் வந்து இஷ்யூஸ் வந்துடும், ஸ்லோ டவுன் ஆகிடும் பிஸ்னஸ்ஸு. ஸோ உங்களை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண வேல்யூவேஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ட் எக்ஸிட்டில் வந்து நின்றுடுவார். ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஐபிஓ பற்றி சொல்லுங்கள். ஐபிஓக்கு எப்படி பிளான் பண்ணுறாங்க? ஐபிஓ வந்து இப்போது என்எஸ்சி எஸ்எம்இ இருக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் த குட் திங் ஹேப்பன். இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 500 crore ப்ளஸ்ஸு அட்லீஸ்ட் 3 வருஷம் டிவிடெண்ட் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்ததுன்னா ஐபிஓ போகிறது. அது 500 crore வந்து மேனுஃபேக்சரிங்காக சர்வீஸாக யாராக இருந்தாலும் 500 crore இருந்தால் பெட்டர். 100 crore ஆரம்பிக்கலாங்க. எஸ்எம்இ ஐபிஓ யூ கேன் டூ எனி திங், பட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். நீங்கள் எனக்கு எல்லாம் அப்படி தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சீட்டிங்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போய் அவங்க வந்து அவங்களோட கேஷ் பண்ணிட்டு போகிறதுக்காக போய் லிஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியோ கேஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அது எப்படி அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளால ப்ரெடிக்ட். நீங்கள் க்ரோ பண்ணணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டேப் பண்ணணும், க்ரோ பண்ணணும்னு நினச்சா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு கோ. மினிமம் நீங்கள் 3 years ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னா பெட்டர். நியர்லி 500 crore பக்கத்தில் இருந்தீங்கன்னா மச் பெட்டர். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய பிஸ்னஸஸில் வந்து ஒரு சினாரியோ நான் பார்க்குறேன். அது என்னென்னா, பேங்க் லோன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, அதே சமயத்தில் இன்வெஸ்டர் ப்ரெஷர். ஸோ அதனால் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய புக்ஸில் வந்து சில கரெக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி அது வந்து அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி அதை அவங்க இஸ் இட் ஜஸ்டிஃபையபிள் ஆர் நாட் ஜஸ்டிஃபையபிள்? See, honestly to say, நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தான் வைக்கணும். அவன் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக வைக்கக்கூடாது. மெனி ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிளே த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைசர், விச் இஸ் நாட் ரைட் அக்கார்டிங் டு மீ. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் தட். த பர்சன் ஹூ இஸ் ரன்னிங் த கம்பெனி ஷுட் நோ ஃபைனான்ஸ், ஷுட் லேர்ன் ஃபைனான்ஸ். டு த எக்ஸ்டென்ட் கொஸ்டின் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு லேர்னிங் இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்கள்கிட்ட பிஎன்எல் கொடுத்தோன்னே கையெழுத்து போடனா கையெழுத்து போடுவோம், டேக்ஸை கம்மி பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம், அவனும் ஏதோ பண்ணி கொடுப்பான். நம்ம வந்து அதை அப்படியே நம்ம படிக்க கூட மாட்டோம், அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது, அதை அப்படியே கொடுத்துருவோம். ஸோ அது என்ன ஆகும், உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே நீங்கள் அதை பார்க்காம கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட கம்பெனி சிங்க் ஆகிட்டு இருக்குன்றது அந்த இதில் ஹெல்த் ரெக்கார்டில் தெரிஞ்சிடும். அது ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி ஒரு டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட். அது 100% அது வந்து இவங்களுக்கு தெரியாட்டி ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து எம்ஐஎஸ், மந்த்லி எம்ஐஎஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 years நீங்கள் கம்பெனியை ஜகிள் பண்ணி ரன் பண்ணிட்ட பிறகு ஸ்டெபிளைஸ் கண்டிஷனில் வரும்போது இந்த எம்ஐஎஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி. எல்லா டைமும் பண்ண முடியாது, இட் டேக்ஸ் டைம். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி, ஏன்னா அவன் தான் எல்லா வேலையும் பார்க்க போகிறான். பட் ஒரு 3 years கழிச்சு நீங்கள் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகுதுன்ற போது இம்மிடியேட்டாக யூ ஹேவ் டு பிரிங் இன் டிசிப்ளின். இது ஒரு சைக்கிளுங்க.
கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸே வில் பிகம் டெட்ரிமெண்டல். திருப்பியும் நீங்கள் ஒரு என்டர்ப்ரனரியல் ஒரு பிளட்டை உள்ள நீங்கள் திணிக்கணும். திருப்பியும் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். திருப்பியும் அந்த ப்ராசஸை பில்ட் பண்ணணும். இது நீங்கள் இதுதான் ஒன்று உங்களுக்கு அந்த சென்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராசஸே எனக்கு டிட்ரிமெண்டலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஏன்னா யாரை கேட்டாலும் உள்ள கம்பெனிக்குள்ளே இந்த இதனால தான் சார் அது போகல, அவங்க கையெழுத்து போடல சார், இது பண்ணல, அது அப்படி ஸோ அதை நீங்கள் சென்ஸ் பண்ணிகிட்டே கட் பண்ணணும் அண்ட் சேலஞ்ச் பண்ணணும். எவ்ரி திங் ஹேஸ் டு பி சேலஞ்சு பர்சனலி பை என்டர்பிரனர். நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ஃபோக்கஸ் எக்ஸிட்டுக்கு அப்புறமா வாட் யூ ஹவ் பீன் டூயிங்? இல்லை, ஃபியூச்சர் ஃபோக்கஸில் இருக்கும்போதே ஒரு 15 வருஷமாகவே ஐ வாஸ் இன்வெஸ்டிங் as ஏஞ்சல் இன்வெஸ்டர். அப்போவே நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் 2013 ஐம் டூயிங் தட். 2013 எப்படி உங்களுக்கு டைம் கிடைச்சது உங்களுடைய பிஸ்னஸையும் பார்த்து அது அங்கேயும் நீங்கள் ஒரு மேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் என்னென்னா இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு எக்ஸஸ் மணி வரும். ஓகே, 2 விஷயம் சொல்லக்கூடாது. பட் ஒன்று வீடை நீங்கள் லேவிஷாக பில்ட் பண்ண முடியாது. எனக்கு நான் பர்சனல் என்னோட காசு போட்டு எனக்கு பர்சனலாக வீடு வாங்கினதே ஒரு 15 வருஷம் கழிச்சு தான். நான் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் போடணுமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அதனால் இந்த பணத்தை நான் எங்கேயாவது ஐ ஹாவ் டு டிப்ளாய் இட். உங்களுடைய மணியை நீங்கள் சேவ் பண்ணாதோ இல்லை வீடு அசட் இது பண்ணவோ இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவ் பண்ணுவேன். அதாவது எனக்கு எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஒன்றும் இல்லைட்டா கூட எனக்கு அதை பேக் பண்ணணும்னு சொல்லி வச்சுருப்பேன். பட் அது போக மீதி உள்ள பைசாவெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சரி நானும் கூட வரேன், பைசா கேட்பாங்க, நான் கொடுத்துருவேன். நானும் கலெக்ட் பண்ணி வேற கொடுப்பேன். மற்றவங்கள்ட்டலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுப்பேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முன்னாடி எனக்கு அந்த இது தெரியாது, ரேஷியோலாம். நான் என்ன ஈக்விட்டி எடுக்கணும் எடுக்கக்கூடாது அதெல்லாம் தெரியாது. ஸோ நான் அவன் 10 லட்ச ரூபா போட்டிருப்பான், நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டேன்னா 50-50 ஆகிடுதா? நான் 50% ஓனர் ஆகிட்டேன்னா நாளைக்கு கம்பெனியில் ஒரு பிரச்சனை வரும். ஐயோ இஎஸ்ஐ கட்டல நிற்பாங்க, 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு. என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், கொடுக்காம இருப்போமா? ஏன்னா நான் 10 லட்ச ரூபா போட்டேன், அந்த 1 லட்ச ரூபா செக் கொடுப்போம். என்ன ஆகும்? இட் இஸ் குட் மணி கோயிங் ஆஃப்டர் பேட் மணி. ஸோ இது கண்டினியூ டு ஹேப்பன். அதாவது நீங்கள் பர்சனல் டச்சில் இது உள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இட் கண்டினியூ டு ஐ ஃபெயில்ட் இன் மெனி பிஸ்னஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஃபெயில். இதுக்கு நிறைய தைரியம் வேணும் சார், இது ஓப்பனாக சொல்கிறது. இதுதான் லெசன். இல்லை, நிறைய பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் அப்படி இல்லை சார், எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே தான் காட்டிட்டு இருக்காங்க. இது ஃபெயிலியர் தான் லெசன். சக்ஸஸ் ஸ்டோரியே கிடையாது. சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு பார்ட் அவங்க உங்களுக்கு என்ன எதனால் சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியாது. ஃபெயிலியரில் தான் லெசன்ஸ் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் ஃபெயிலியர் ஆனோன்னா யோசித்தேன். கிட்டத்தட்ட ஐ வுட் ஹவ் ஃபெயில்ட் இன் அட்லீஸ்ட் ஒரு 5 பிஸ்னஸ். இந்த ஃபோக்கஸ் நடத்திட்டு இருக்கும்போதே நான் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக். பட் எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஃபெயிலியர். அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் நான் ஃபெயிலியர் ஆகிறேன்னு யோசிச்சப்போ தான் யாரோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க் ஒன்று இருக்குது, அது மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்ம என் கூட இன்வெஸ்ட் பண்ணவங்க நான் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்றது தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் போய் ஒரு வருஷம் எவ்ரி மந்த் ஐ கோ டு பெங்களூர். இந்த பிச் பண்ணுவாங்க, புதுசாக வர்ற ஸ்டார்ட் அப்ஸ் பிச் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இன்ஃபோசிஸ் இவங்க அக்சென்ச்சர் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இருந்து தான் அந்த இதை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட். நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன், எப்படி ஒரு கம்பெனியை டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் எப்படி எவாலுவேட் பண்ண முடியும், இது எப்படி எங்கேருந்து நமக்கு கொண்டு வரணும், எப்படி இந்த கேள்வியை கேட்கணும்னு அப்போ தான் கற்றுக்கிறேன். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட்டபுளாக பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி எல்லாம் அவங்க இந்த என்டர்பிரனர் வெளியே போயிட்ட பிறகு சொல்லுவாங்க, இந்த என்டர்பிரனர் கொஞ்சம் ஹார்ட் கோடடாக இருக்கான், நம்ம வரணும்னா கேட்க மாட்டான், அதனால இன்வெஸ்ட் பண்ணுவானான்றோம். எனக்கு அப்போல்லாம் அது நல்ல பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண என்ன அப்படி தானே தோணும். ஸோ இது ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்க மாட்டான், ஃப்யூச்சரில் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்துட்டாங்கன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். இந்த மாதிரி நிறைய லேர்னிங். ஒரு வருஷம் நான் குவைட்டாகவே இருந்தேன். நான் பணம் எங்கே போடுவேனோ எனக்கு பிடிச்ச அவங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்போ நானும் போட்டுப்பேன். அதுவும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை, அதுலேயும் இதே ரேட்டு தான். பட் ஐ லேர்ன் ஸ்லோலி. ஐ ஸ்டார்டட் லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு. லீட் இன்வெஸ்டர் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர் இன்வெஸ்டர்ஸ். அப்போ சென்னை பேஸ்னால ஐ ஸ்டார்டட் லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க் இன் சென்னை.
அதில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து யூனிஃபோர்னு ஒரு கம்பெனி விச் வி இன்வெஸ்டட் இன் 2.5 மில்லியன் வேல்யூவேஷனில், கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா. இன்னைக்கு வந்து அது 2.5 பில்லியன். See the scale, right? இந்த இந்த பேஷன்ஸ் ஒரு 6 மாதம் ஆச்சு இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு எல்லாரையும் ஒத்துக்க வைக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. அந்த 6 மாதமும் இப்போது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் இந்தியா ஸ்டாக் பீப்புள் ஹூ பில்ட் இட், தட் ஐஸ்பிரிட்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதோட ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர் சரத் சர்மான், அவர் தான் இந்த யூனிஃபோருக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போது ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் அக்செப்டன்ஸ். ஒரு 6 months கழிச்சு, ஓகே இன்னைக்கு வாட் யூ சே சீம்ஸ் டு பி குட், ஸோ எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த ஒரு லீட் இன்வெஸ்டரோட வேலை வந்து இந்த 2 பேரையும் மேட்ச் பண்ணுறது. ஒரு ஸ்டார்ட் அப்பை கொண்டு போய் நம்மளோட என்டர்பிரினர்ஷிப் மாதிரி கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட விற்று அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம திருப்பி அவங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. நாளைக்கு வந்து க்ரோ ஆகும்போது இன்வெஸ்டர் நம்மளை தான் கேட்பாங்க. என்ன சின்ன நம்ம தான் போர்டில் இருப்போம், அப்சர்வராக இருப்போம், டைரக்டராக இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 கம்பெனி வந்து ஐ லெட் ஃப்ரம் சென்னை, இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க். சென்னையிலேருந்து வந்த எந்த ஸ்டார்ட் அப்னாலும் ஐ ஸ்டார்டட் லீடிங். ஸோ இதில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன எல்லாரும் லீட் இன்வெஸ்டராக பார்க்க வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஐ டிசைட் டு இன்வெஸ்ட்னா பீப்புள் வில் பேக் மீ அப். இது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பொசிஷன் கொடுத்தது. ரெண்டாவது வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த நேட்டிவ் லீட்னு ஒரு ஆர்கனைசேஷன் விச் வி வாண்ட் டு Tier 2 Tier 3 சிட்டிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எனக்கு கொடுத்த ரோல் வந்து டு ட்ரெயின் சம் 200 இன்வெஸ்டர்ஸ் அக்ராஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். கரூர் எல்லாம் ஹூ இஸ் ஹூ, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், தூத்துக்குடி எல்லாம் ஹூ இஸ் ஹூ, எல்லாரையும் ஒரு 20-25 பேர் வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த யார் அந்த பிஸ்னஸ் ஹெட்ஸே வருவாங்களா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்? ஃபேமிலியே வரும். ஃபேமிலி எல்லாமே 1000 crore 2000 crore பண்ணுற பிஸ்னஸ் ட்ரிப்லேயே வருவோம். அவங்களுக்கு நம்ம சொல்லணும், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, இதில் நீங்கள் என்ன லிமிட்டேஷன், நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அது அந்த ட்ரைனிங் வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ 10 வருஷம் கழித்து நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே லீட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இப்போது. ஸோ அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தே ஸ்டார்டட் லீடிங் இட். தட் இஸ் தி வாட் வி சீடட் 10 years பேக், ரைட்? ஸோ இந்த மாதிரி சில ஏரியாஸில் when we see it grows. Intention was right, so it is still growing well. ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்த பிறகு இந்த 15 வருஷமாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விச் ஐ வாஸ் டூயிங், கெட்டிங் எக்ஸிட்ஸ், இதுலேருந்து வந்தது தான் என்னோட கம்பெனி. நான் எக்ஸிட் பண்ண உடனே ஜூலே வெஞ்சர்ஸ்னு ஒரு விசி ஃபண்டு, இது வந்து ஃபார்ம்டு பை இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃபார்ம் பண்ணி 2018 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஜாயின் பண்ணது ஆஃப்டர் மை எக்ஸிட் இன் 2023. ஃபஸ்ட்டு ஃபண்டில் நான் கிடையாது. செகண்ட் ஃபண்ட் 1000 crore ஃபண்ட். இதில் வந்து நீங்கள் பார்ட்னராக வரீங்களான்னு கேட்டாங்க, ஜென்ரல் பார்ட்னர். ஐ அக்ரி. ஏன்னா இது எனக்கு இந்த ஃபேஸ் எனக்கு புதுசு, அதாவது க்ரோத் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசு. அங்கே உள்ள நான் எப்படி எவாலுவேட் பண்ணுன்றது எனக்கு புதுசு. சீடு ஃபேஸில் எவாலுவேட் பண்ணுறது வேறு. உன் ஐடியா என்ன, இந்த என்டர்பிரனர் நல்லா பண்ணுவானா பண்ண மாட்டானா, இவனுக்கு அந்த பேஷன் இருக்கா, சஸ்டைனபிலிட்டி இருக்கா, அந்த கிரிட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த டொமைன் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு எதிர்பார்ப்போம். பட்டு க்ரோத் ஃபேஸில் பார்க்கும்போது அது கிடையாது. அதுவும் சேர்த்து நான் எக்ஸிட் பண்ணும்போது 5 வருஷத்தில் இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, எல்லாருக்கும் ஒரு அக்செப்டபிள் ஒரு டொமைனாக இருக்குமா, இவனோட நம்பர்ஸ் வந்து பிஹேவ் ஆகிருக்கா. இங்கே தான் வந்து என்னோடய பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஒரு கம்பெனி பில்டு பண்ணதுனால, ஸ்கேல் பண்ணதுனால எனக்கு எல்லா இஷ்யூவும், ஒரு ஆர்கனைசேஷன் இஷ்யூ, ஃபைனான்ஸ் இஷ்யூ, இது எல்லாமே வந்து எனக்கு நானே உள்ளே இருந்து வெளியே வந்திருக்கேன். அதனால் எனக்கு எல்லா சீட்லேயும் உட்காந்துருக்கீங்க. அதனால் அது வந்து எனக்கு நேச்சுரலாக வருது. எனக்கு மற்றவங்களாம் பார்க்கும்போது இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அது நேச்சுரலாக இருக்குது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நான் அந்த பொசிஷனில் உட்காந்துருக்கேன் சீட்டில். ஸோ அது எனக்கு நேச்சுரலாக அது ஐ எம் ஏபிள் டு ரீட் த பேலன்ஸ் ஷீட் இன் அ வே வேர் அதர் பீப்புள் கேனாட் ரீட் இட். இப்போ நீங்கள் வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க 2 பேரு கூட அந்த பீரியட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேரி ஆகுதா? கண்டிப்பாக. எப்படி வேரி ஆகுது? கண்டிப்பாக. நம்ம ஊர்லேயும் அதனுடைய டிக்கெட் சைஸும் சொல்லுங்கள். நம்ம ஊர்லேயும் யூஎஸ்க்கும் வேறு டிஃப்ரெண்ட். அதனால் யூஎஸ்ஸில் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இங்கே வந்து சீட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னுவாங்க. நிறைய கம்பெனிஸ் சீட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கம்பெனிஸ் இருக்குது.
இதில் மேஜராக ரெண்டு வச்சுக்கலாம். ஒன்று வந்து நெட்வொர்க், ஏஞ்சல் நெட்வொர்க்குன்னு வாங்க, இல்லாட்டி ஏஞ்சல் ஃபண்டுன்னு. ஏஞ்சல் நெட்வொர்க்னா செட் ஆஃப் பீப்புள் கம் டுகெதர். அவங்க வந்து இன்னைக்கு கண்டிஷனுக்கு வந்து செபி ரிஜிஸ்டர்டாக இருக்கணும், அந்த ஏஞ்சல் நெட்வொர்க்கே. அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து டீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த நெட்வொர்க்கில் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஏஞ்சல் நெட்வொர்க். இந்த இது ஏஞ்சல் ஃபண்டுன்றது வந்து we start a fund, get SEBI registered, get the identity, then you collect the fund over a period of 3 years. எல்லாரும் கமிட் பண்ணுவாங்க, மினிமம் 1 crore 2 crore கமிட் பண்ணாங்கன்னா நீங்கள் 3 years பீரியட் கலெக்ட் பண்ணுவீங்க அந்த பணத்தை. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் 7 yearsல எக்ஸிட் கொடுக்கணும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டே வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் வந்த பிறகு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் 3 yearsல தான் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு டீல்ஸ் வரணும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் 3 years they will invest. நெக்ஸ்ட் ஒரு 5-7 yearsல they will exit and then give returns. ஸோ இது 2 டைப் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. எங்கே போகணும் அப்படின்னீங்கன்னா, எப்பவுமே somebody has to target the இன்ஸ்டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கம்பெனி அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர்டாக இல்லை, ஆனால் ஐடியா நல்லா இருக்குது, தேர் இஸ் யூ ஆர் கன்வின்ஸ்ட் அபவுட் த ட்ராக்ஷன் அப்படின்னா ஏஞ்சல் நெட்வொர்க்கில் போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு கோ டு இன்ஸ்டியூஷன் ஃபண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் மீன் பண்ணுறது ஃபண்டு, விசி ஃபண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் த ஜேர்னி. ஏன்னா இந்த ஏஞ்சல் நெட்வொர்க்கில் பீப்புள் ஆட் ஆகிட்டே வருவாங்க. 10 பேர் இருப்பான், 15 பேர் இருப்பாங்க, 20 பேர் ஆகிடுவாங்க, 300 பேர் வச்சுருக்கவங்களாம் இருக்கான். ஒரு வாட்டியும் ஏஞ்சல் ரவுண்டே போய் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒருத்தன் எக்ஸிட்டுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, இட் ஆல் கெட் ஸ்டக். தகராறு பண்ணினே இருப்பாங்க. பீப்புள் ஆர் நாட் ஸோ ஈஸி டு மேனேஜ் வென் யூ ரியலி பிகம் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். கம்பெனியே எப்படி தானேங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஃபெயிலியரை மேனேஜ் பண்ணலாம். இல்லை, வறுமையில் இருக்கும்போது கம்பெனியில் எல்லாம் பார்ட்னர்ஸ் ஒன்றாவே இருப்பாங்க. சக்ஸஸ் ஆகணும்னா பார்ட்னர்ஸ் பிரிஞ்சிருவாங்க. ஃபேமிலிஸும் அப்படி தான். வறுமையில் இருக்கும்போது எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, நல்ல பெருசாக ஃபேமிலி சக்ஸஸ் ஆகும்போது எல்லோரும் பிரிவாங்க. ஸோ இது வந்து லாஜிக், ஹியூமன் லாஜிக், நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அதனால் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது எக்ஸிட் கேட்கணுன்னா எல்லார்ட்டையும் அக்ரிமெண்ட் வாங்கணும். நாட் ஈஸி தட் வே. அதனால் எப்பவுமே வந்து இந்த நம்பர் ஆஃப் பீப்புளை குறைச்சிக்கிறது இட் இஸ் பட். அதனால தான் இன்ஸ்டியூஷன் போயிட்டிங்கன்னா 2 அட்வான்டேஜ். ஒன்று மென்டரிங் கிடைக்கும், இன்னொன்று வந்து நெட்வொர்க் கிடைக்கும். யாருக்காவது ரெஃபர் பண்ணுவாங்க. எக்ஸிட்டுக்கு பிகம் ஈஸி, நெக்ஸ்ட் ரவுண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிட்டுக்கெலாம். ஏன்னா அவங்களோட பொறுப்பு இப்போது கலந்துடுதுல, அவங்களுக்கும் அந்த பொறுப்பு வந்துடுது, ஏன்னா அவங்களும் ஆன்சரபிள். இப்போ அந்த டியூரேஷன் வந்து ஏஞ்சல் வந்து மோஸ்ட்லி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டியூரேஷன் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டெலிவரி, ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீசஸோ இனோவேட் பண்ணிட்டீங்க. யூ ஃபவுண்ட் த மார்க்கெட், ஃபவுண்ட் த கஸ்டமர்ஸ், ஏர்லி கஸ்டமர்ஸ் வந்து, பட் யூ வாண்டட் டு see the reputation, ஸோ யூ வாண்டட் டு கண்டினியூ அப்படின்னா நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ட்டை போனீங்கன்னா ஈஸி டு ரைஸ். நெட்வொர்க்கில் போனீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஸோ ஒரு 2 பேரை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா அவனும் 4 பேரை கன்வின்ஸ் பண்ணி 6 பேர் சேர்ந்து பணத்தை போட்டு முடிச்சுருவாங்க. ஸோ யூ கேன் ரைஸ் மணி ஃப்ரம் 50 lakhs to 4 crores. ஏஞ்சல் நெட்வொர்க்கில் இதை ரைஸ் பண்ண முடியும். இதுக்கான நீங்கள் ஒரு 30 பேரை போய் கன்வின்ஸ் பண்ணணும், கரெக்டாக? இது வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டேஜ் உங்களுக்கு கன்வின்ஸ், அதாவது ரிப்பீட்டபிள் கஸ்டமர் இல்லாத டைமுக்கு இதை பண்ணிக்கலாம். வேர் யூ டிட் நாட் ஃபைண்ட் த மார்க்கெட் ஃபிட் ஃபுல்லி, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் ஃபுல்லாக கண்டுபிடிக்காத டைமில் வந்து நீங்கள் இங்கே இதில் ரைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஏன் விசி ரவுண்டு வரும்போது யூ ஹாவ் டு பி கன்வின்ஸ்ட் அபவுட் த மார்க்கெட் ஃபிட், நாட் ஃபுல்லி க்ரோத்துக்கு, பட் மார்க்கெட் ஃபிட் கன்வின்ஸ்டு. பட் க்ரோத் வில் பி இன்ஆர்கானிக் இஃப் ரியலி இட் ஒர்க்ஸ் வெல்னா. விசி கிட்ட போனீங்கன்னா தட் இஸ் ப்ராபப்ளி ரைட் திங் டு டூ. அதில் யூ ஹேவ் டு சூஸ் எந்த டைப் ஆஃப் விசின். இப்போ ஆர்கனைசேஷன் வந்து இஸ் ஒன்லி B2B, பர்டிகுலர்லி நீங்கள் சொல்கிறது ஜூலை வெஞ்சர்ஸ் B2B மட்டும். B2B பர்டிகுலர்லி இந்தியா ஸ்டாக் பேஸ் பண்ணி, சப்ளை செயின், ஃபின்டெக் அந்த பேஸ் பண்ணி உள்ள இதெல்லாம் வந்து வி ஆர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ். இந்த ஃபோக்கஸ் எப்படி வரும் அப்படின்னா, நாங்கள் தீசிஸ் கொடுப்போம். நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் அந்த ஃபண்டோட தீசிஸ் எழுதியிருப்பாங்க. அந்த தீசிஸ் சூட்டபுளானால் தான் நீங்கள் அங்கே போகணும், இல்லாட்டி அதை உங்களுக்கு பார்க்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து
எவ்வளோ நாளில் எக்ஸிட் எதிர்பார்ப்பாங்க, என்ன மாதிரியான எக்ஸிட் எதிர்பார்ப்பாங்க, இவங்க வெஞ்சர் இவங்க அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பீரியட் கிடையாது, பர்சனல் மணி. ஓகே. நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 15 வருஷம் கழிச்சு எக்ஸிட் ஆகாதெல்லாம் இருக்குது என்கிட்ட. பட் நான் ஐ வுட் ஹவ் மேட் மணி இன் 2 deals. அதனால் எனக்கு வந்து அந்த இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இம்பேக்ட் கிடையாது. பட் ஃபண்டில் போயிட்டீங்கன்னா 7 years they will put pressure on you such a way that நீங்கள் அவங்களுக்கு 7th year நீங்கள் எக்ஸிட் கொடுத்தே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பிஸ்னஸையும் மோல்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்பிரேஷனில் வித்துட்டு போயிடுவாங்க. உங்களை ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆனால் அதை கூலாக சொல்கிறீங்க நீங்கள். அது ஆண்டர்ப்ரனர் எண்டில் எப்படி இருக்கும்? அவன் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதனால இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு போகணும். சில பேர் இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அவன் டொமைன் நல்லா இருக்கும், அவனுக்கு வந்து ரொம்ப ஹை கிளாரிட்டி இருக்கும், அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சிதுன்னா குயிக்காக க்ரோ ஆகிடலாம். சரி, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு விசி ஃபண்ட் பண்ண மாட்டான். 20 கோடி ரூபா ஒருத்தன் ரைஸ் பண்ணுறான் அப்படின்னா அது ஒரு 4 பேர் வருவாங்க கூட, இன்னொரு ஃபண்ட்ஸ் வருவான். ஸோ அது வந்து நம்ம லீட் பண்ணுறோன்னா அவங்களும் சேர்ந்து வருவோம். நம்மளோட கேப்பபிலிட்டி பொறுத்து அவங்க யோசிச்சு சரி இந்த டொமைனில் வந்து இவங்க ஸ்பெஷலைஸ்டு ஒன்றாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு யங் ஆண்டர்ப்ரனர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், ஒரு ரூரல் பார்ட்லேருந்து வர பசங்களாக இருக்கட்டும், இல்லை டெக் பேக்ரவுண்டு, வாட் எவர் இது, நீங்கள் ஒரு டாப் 3 அட்ரிபியூட்ஸ், இந்தந்த அட்ரிபியூட்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கிற மஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ அட்ரிபியூட்ஸ் இல்லை குணாதிசயம் வந்து இதுவும் இருக்கா? ஸோ அட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்டர்பிரினியரியல் அட்ரிபியூட்ஸ் ஆர் தேர். நீங்கள் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? இன்டெகிரிட்டி. ரெண்டாவது வந்து அவனோட ஐடென்டிஃபையிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். சொல்யூஷன் கிடையாது, அவன் ப்ராப்ளம் எவ்வளோ டெப்த்தாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ப்ராப்ளம்னு சொல்கிறது வந்து நேர பார்க்குற ஒரு இஷ்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்குற இஷ்யூ ஒன்று, அதை சுற்றி உள்ள ஈகோ சிஸ்டம் விச் கிரியேட்ஸ் த இஷ்யூ விச் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் த சொல்யூஷன், அது ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் ப்ராப்ளமாக பார்க்கணும். இப்படி அதாவது பெரிஃபரலாக ஓப்பன் ஐயில் தெரிகிறது, அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸும் அவன் புரிஞ்சிருக்கும். எல்லா இதையும் அவன் புரிஞ்சு அவன்கிட்ட சொன்னானா தென் ஐ நோ தட் திஸ் பர்சன் ஹஸ் ஸ்பென்ட் டைம். அதுக்கப்புறம் சொல்யூஷனில் பிவட்டிங் இருக்கலாம். சொல்யூஷன் பண்ணும்போது சிலது நடக்கும், நடக்காது, பிவட் பண்ணுவான். இந்த எபிலிட்டி அவனை ரெண்டாவது எபிலிட்டி. மூணாவது எபிலிட்டி ஓப்பன்னஸ் டு லிசன். எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி ஃப்ரெண்டில் வந்து உட்காருவாங்க. ஏன்னா அவன் பணக்கணக்கில் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எனக்கு வந்து எனக்கு சப்ஜெக்டே தெரியாமல் இருக்கும். பட் நான் கேள்வி கேட்கும்போது சில கேள்விகளோ நான் ரிட்டர்ன் பண்ணுற சில ரிப்ளைஸோ அவனை கொஸ்டின் பண்ணுறதுக்குன்னு இருக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. பட் அவன் வந்து எப்படி நினச்சிப்பான், நோ 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 இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதே நோ 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 அந்த ஒரு அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அவனோட இதோ வந்து அவனால் என்னுடைய எங்கேஜில் அப்படிதான் எல்லாரும் உள்ள ப்ராப்ளம். ஏன்னா ஒரு என்டர்பிரினருக்கு வந்து அந்த கிரிட் இருக்கும், அந்த பேஷன் இருக்கும்ல, அவனுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். இந்த ஃபண்டிங்னு வரும்போது தான் இந்த சில என்டர்பிரினர் குவாலிட்டியை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அதுதாங்க ஃபண்டிங் வரும்போது த கேம் இஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் அதர்ஸ் மணி அண்ட் ஐ ஹாவ் டு கிவ் எக்ஸிட் டு த அதர்ஸ் மணி. ஃபண்டிங்னு வராட்டி அந்த அந்த கிரிட் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த அவனை தூக்கி கொண்டு போய் மேலே நிறுத்தும். ஸோ இந்த 3 குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி, செகண்ட் திங் வந்து அவனுடைய நுவான்சன்ஸ் அண்ட் நாலேஜ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், டெப்த் ஆஃப் த ப்ராப்ளம். தேர்டு வந்து த எபிலிட்டி டு லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட். இது வந்து ஆண்டர்பிரினர் ஆங்கிள். பிஸ்னஸ் மாடல் ஆங்கிள் வாட் ஆர் ஆல் த என்ன விஷயங்கள் பிஸ்னஸ் மாடல்ல? ஐ சி எ பிஸ்னஸ் மாடல் இன் வெரி சிம்பிள் thumb of rule. Leave away the deep tech which takes 10 years for you to really see the other side. ஃபர்ஸ்ட் ரெவென்யூவே 10 வருஷம் கழிச்சு தான் வரும். அந்த சைடை விட்டுடுவோம். அது வந்து நாட் நார்மலி பீப்புள் ஹியர் அபவுட் இட். பட் நார்மல் பிஸ்னஸ் வரும்போது 2 கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ், கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ், P&L பாசிட்டிவ், P&L நெகட்டிவ். இந்த 4 வச்சு யூ கேன் ட்ரா 4 குவாட்ரண்ட். நீங்கள் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து வி டிசைட் வெதர் வி வாண்டட் டு கெட் இன் டு திஸ் மாடல் விச் தே ஆர் ஆக்சுவலி ப்ரப்போசிங். உங்கள் மாடலை டெஸ்ட் பண்ணிடலாம் இந்த குவாட்ரண்ட்டில் போட்டு. தென் ஒன்லி வி அரைவ் அட் வாட் இஸ் த குவாண்டம் ரிக்வயர்ட்.
அதாவது இது எதுக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னா, ஒருத்தன் பணம் ரைஸ் பண்ணும்போது கம்மியாகவும் ரைஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டா ஏன் நான் கொடுக்குற பணம் போயிடும். அடிக்குவேட்டான இது இருக்கு. அடிக்குவட்டா அவனுக்கு கேட்குறானா, அவனுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கா, புரிஞ்சிருக்கா? அதனால இந்த மாடலை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த மாசம் கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு இது சம்பளம் கொடுக்குறது நிறைய இடத்துல அப்படி நடந்திருக்கு. தவறுகள் நடக்குது. நிறைய விசி ஃபண்டுக்கு வந்து எல்லாரும் யங் ஜென்ரேஷன் தான் இப்போ இந்த ஃபண்டே மேனேஜ் பண்ணோம். இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அது ஐ டு நாட் வாண்ட் டு கெட் இன் சைட். பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வருவாங்க. அவன் வர்ற ஸ்டேஜே வந்து அவன்கிட்ட பணம் இல்லாமல் தான் வருவான். நாங்கள் வந்து அக்ரி பண்ணிவிடுவோம். அக்ரி பண்ணிட்ட பிறகு இவன் என்ன பண்ணுவான், இந்த 6 மாதம் ரன் பண்ணுற கம்பெனி கடன் வாங்கி ரன் பண்ணுவான். கடன் வாங்கி ரன் பண்ணுறப்போ குரோத்துக்கு அவன் யோசிக்க மாட்டான். கடன் வாங்கி ரன் பண்ணுறது எக்ஸிஸ்டன்ஸுக்கு தான் யோசிப்போம். நாங்கள் பணம் கொடுத்தோன்னே இந்த கடனை அடைப்போம். இந்த பணம் வந்து குரோத்துக்கு போயிருக்காது. இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எவாலுவேஷன் ஆன் எவ்ரி திங். தட் டிவைஸ் இட் வெதர் இட் இஸ் அடிக்குவேட், வெதர் இஸ் ஹேவிங் எ சென்ஸ் ஆஃப் இட். இதே குரோத் கம்பெனியில் என்ன பார்ப்போம்னா, வெதர் திஸ் there is a difference between an P&L accounts, P&L statement and MIS. எனக்கு வந்து அந்த என்டர்பிரனர் வந்து MIS லாங்குவேஜ் பேசுகிறான்னு எனக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவன் வந்து நம்பரில் வீக்கு. நான் கரெக்டு. அவன் பர்சனலாக நடத்துகிற வரைக்கும் அவன் நம்பரில் வீக்காக இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. என் பணத்தை வச்சுட்டு அவன் நம்பரில் வீக்காக இருக்க முடியாது. அதாவது அவன் டிரைவராக இருக்கிறவன் வந்து அவன் பர்சனலாக எப்படின்னா ஓட்டிக்கிட்டோம். அவன் எனக்கு என்ன உட்கார வச்சு டிரைவ் பண்ணுறான்னா, அவன் எனக்கு இப்படி அவனில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா எவ்வளோ நேரம் ஓட்டணும்னு சொல்லுங்க. இல்லை அவன் ப்ராப்பர் டிரைவராக இருக்கணும், ஒழுங்கான கண்டிஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாரும் பணம் வெளியேருந்து வாங்கி தான் சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்லாட்டி நீங்கள் பணமே வெளியேருந்து ரைஸ் பண்ணாதீங்க. ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்சரபுளாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். நீங்கள் வென் யூ ஆர் என்டர்பிரனர் யூ ஹேவ் டு பி எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. அப்போது அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா தென் யூ ஆர் ஓகே. இப்போ பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் சொன்னது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 குவாட்ரண்ட்ஸ், கேஷ் பாசிட்டிவ், கேஷ் நெகட்டிவ், ப்ராஃபிட் பாசிட்டிவ், ப்ராஃபிட் நெகட்டிவ். செகண்ட் இது வந்து பிஸ்னஸ் மாடலில் பார்க்கும்போது அந்த ஃபண்டிங் வந்து அந்த அடிக்வெட்டான ஒரு விஷயமா, அவன் கரெக்டாக கேட்குறானா அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகே. அண்ட் ஓகே, இப்போ ஓவரால் நீங்கள் இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ், ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டூ மோர் பாட்காஸ்ட் வித் யூ சார். வெரி சீரியஸ்லி. எதுக்காகனா இவ்வளோ டீட்டெயிலாக, இவ்வளோ அழகாக, நம்ம எவ்வளோ மேனேஜ்மெண்ட் புக்ஸ், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிக்கிறோம், இவ்வளோ அழகாக அதுவும் தமிழில் ரொம்ப தெளிவாக விளக்குறீங்க. நம்ம இது ஒரு சீரியஸாகவே கூட நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன். ரீச் ஆச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக பண்ணணும் சார். ஐ திங்க் தட்ஸ் வெரி ரிக்வயர்ட். நானே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட இந்த கான்வர்சேஷன், ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. அது எல்லாருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணியிருக்கிறத விட இப்போ எனக்கு ஒரு மென்டர் இருந்தாங்க. அதனால் போர்டு இருந்தது. அந்த போர்டு வந்து எங்களை ஷேப் அப் பண்ணாங்க. அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்கள் அதை அலோவ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து அந்த அவங்க நம்மளை வந்து அவங்க ஃபஸ்ட்டே 5% ஷேர்லேயே வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ண முடியாது. ஒரு இயரில் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே யாருக்கு நான் செலவு பண்ணாலும் இந்த போர்டு கேட்காம செலவு பண்ண முடியாது. அப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது வந்து எங்களுக்கு அவங்க வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது SHA, SPA, ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாம் நான் என்டர்பிரனர்ஸ் படிக்கவே மாட்டான். அவங்களுக்கு பணம் வேணும், பணம் கையெழுத்து போட்டு. அப்புறம் 8 வருஷம் கழிச்சு சொன்னாங்க, நீங்கள் என்ன கையெழுத்து போட்டிருக்கீங்க தெரியுமான்னு. நீங்கள் என்ன இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்வாங்க. நீங்கள் செலவே பண்ண முடியாது. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷத்தில் எந்த லைன் ஐட்டம் செலவு பண்ணாலும் என்கிட்ட கேட்டு தான் செலவு பண்ணிடுவேன். ஐ கேன் டேக் ஓவர் த கம்பெனி ஃபுல்லி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டிசிப்ளின். டிசிப்ளின்னா வி ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தம். நாட் இவங்க எல்லாமே ஒரு ஹியூஜ்லி ஒரு இன்வெஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி இருப்பார். அவர் வெறும் ஒரு கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும். அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபஷ்னல் ஹூஸு CFO மெட்டீரியல். நீங்கள் பாம்பேயில் போய் இவர் பேர் சொன்னால் தெரியும். அந்த மாதிரி ஒரு. இப்போ நீங்கள் வந்து சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சிக்கினுடைய டெக் கமிட்டி ஹெட்டாக இருக்கீங்க. அண்ட் அதில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக சில அஜெண்டா ரன் பண்ணோம். ஒன்று வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு அஜெண்டா கொண்டு ரன் பண்ணோம். டெக்னாலஜி இன் ஆல் பிஸ்னஸஸ்க்கு வந்து எப்படி வந்து இம்பேக்ட் பண்ணுன்றதுக்கு
அதனால் என்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து இட் இஸ் நாட் அ வெர்டிகல் பார்ட்டிசிபேஷன், இட்ஸ் அன் ஹரிசாண்டல். ஆமாம், எல்லா கமிட்டிலையும் வில் பி ஏபிள் டு இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கமிட்டிலையும் வந்து ஒரு இந்த பஸ் வேர்டு வந்து ஸ்டார்ட் அப்னு வந்துடும். ஸோ அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் ஸ்டார்ட் அப், ஹெல்த் கேராக இருந்தாலும் ஸ்டார்ட் அப். அதனால் எப்படியும் வந்து இந்த டெக் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வராது. அதனால் வி பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி திஸ் திங். ஐ வாண்டட் டு டெமோக்ரட்டைஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி பை இட் செல்ஃப் இஸ் நாட் அ வெர்டிக்கல். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த டொமைன் வந்து வெரி லெஸ். அதாவது டெக்னாலஜி கம்பெனி மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி வந்தாங்கன்ற மாதிரி, இல்லை ChatGPT மாதிரி ஒரு கம்பெனி, OpenAI கம்பெனி வந்த மாதிரி நமக்கு இங்கே கிடையாது. நம்ம வந்து இந்த டெக்னாலஜி எப்பவுமே வந்து ஹரிசாண்டல், இட் இஸ் ஃபார் அ பர்பஸ். இப்போ நீங்கள் சிக்கி வந்து இன்னைக்கு அயலக தமிழர்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா எதுவும் பண்ணுறீங்க? சரி, இது வந்து எனக்கு ரொம்ப சோரான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. ஆக்சுவலி சோரான சப்ஜெக்ட். we have started the journey, but we have not reached right தமிழர்கள் who is very very successful in outside India. அவங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க, வரவே மாட்டேன். இவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து either they are employed there or they small time business in America இல்லை யூரோப். small time business ஆர் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணுற அளவுக்கு வெஹிக்கிள் கிடையாது. வெஹிக்கிளும் கிடையாது, இதுவும் இல்லை, வெஹிக்கிள் இல்லை. வெஹிக்கிள் இருக்குது, அவங்க அந்த லெவல் அந்த வெஹிக்கிளில் வரமாட்டாங்க. அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, நானே இன்வால்வ் ஆகி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து இந்த இதில் இந்த இந்த சூழ்நிலையில் அது பண்ணுறது வந்து மேட்ச் ஆகலாம், பட் நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துச்சுன்னா அந்த வெரி ஸ்பெசிஃபிக்காக அந்த டைப் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் தேர். இந்தியன்ஸே நீங்கள் சொல்லக்கூடாது, பட் நிறைய சக்ஸஸ்ஃபுல் இந்தியன்ஸு அந்த யூஎஸில் இருப்பாங்க. அங்கே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குங்க. நிறைய பேர் சொல்ல விருப்பப்படல, நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அது எல்லாமே கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அங்கே உள்ள தமிழர்கள் வந்து அவங்களோட ஒன்றா இருக்கணுன்றதுக்காக கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. ஆமாம், அவங்க வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ், இங்கேருந்து பொலிட்டிஷியன் போகிறாங்க, இங்கேருந்து பியூரோக்ராட்ஸ் போகிறாங்கன்னா அவங்க வந்து அங்கே வரவேற்று அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஆஃப் தமிழ் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஆவரேஜ் ஒரு இந்தியன்ஸு அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல் லிவிங் தேர் ஃபார் 30 years 50 years. அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அங்கே இருக்கிறவங்க தான் வந்து இவங்களெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ்நாடை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 100 கோடி ரூபா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே அங்கே தான் செட்டில் ஆக போகிறாங்க. அவங்க எதுக்கு திருப்பி வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் அது இந்த 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 சிஸ்டத்தில் இல்லை. அவங்க அந்த சிஸ்டமே வெளியே தான் இருக்காது. ஒருவேளை அவங்களாம் இன்ஸ்டியூஷன் வழியாக வராங்க, இல்லை அவங்க ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணி இன்ஸ்டியூஷன் வழியாக. அவங்க வந்து இந்த இந்த இதில் கிடையாது. இந்த இதில் பண்ணுறவங்க வந்து இந்த கல்ச்சுரல் இதில் இருக்கிறவங்க தான் இங்கே மைக்ரேட் ஆகி வரோம். நான் நிஜமாகவே அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஊர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பற்றுதல் இருக்குது, பட் அது அடுத்த ஸ்டேஜ் கிடையாது. இப்போ இப்போ இருக்கிற இந்த இன்வெஸ்டர் ஈகோசிஸ்டம், ஆண்டர்பிரினர் ஈகோசிஸ்டமும் சரி, இன்வெஸ்டர் ஈகோசிஸ்டம், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் தரவாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே வேரியஸ் ரோல்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட எவல்யூஷனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஃபர்தராக எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், எப்படி இதனோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கும்? சரி, இந்த டைனமிக்ஸ் வந்து அது ஒன்று தான் எனக்கு ஃபியர். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போதைக்கும் வந்து ஒரு 20 times ஹையர் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்துட்டாங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து டிக்கெட் சைஸ் இவங்க வந்து 5-10 lakhs அப் டு 50 lakhs வரையும் இருக்காங்க. இவங்க எல்லாமே பீப்புள் வித் சஃபிஷியன்ட் மணி. இவங்க எல்லாம் இந்த ஒரு கேட்டகரியில் பண்ணணும்னு ஒரு விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் அவங்க வெளியே போய் சொல்லும் போது நான் இந்த ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணேன் சொல்கிறதுக்காக சில பார்க்குறாங்க. எல்லாரும் பண்ணுறாங்களே, பியர் ப்ரெஷர். பட் அவங்களுக்கு வந்து எந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணணுன்றது இன்னும் கிளாரிட்டி கிடையாது. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இட் மே லீட் டு அ ஃபெயிலியர். நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்றதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இது ஸ்ட்ரக்சரே கிடையாது. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது, நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இது இந்த ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு கம் த்ரூ அ ப்ராப்பர் சேனல், லேர்ன் தட்,
தென் யூ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் அதுக்கு எதுவும் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்குது. இது மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குல்ல, அவங்க இதை அவங்க ஏதோ ட்ரைனிங்ஸ் ஒர்க் ஷாப் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கனாலே இப்போ நெட்ஒர்க்கில் போயிட்டீங்கன்னா வர்ற அவ்வளோ டீலை எவாலுவேட் பண்ணும்போது உட்காந்து இந்த கேளு. மாதிரி ஒரு நெட்வொர்க் தான் இங்கே இருக்குல்ல நேட்டிவ் சென்னை ஏஞ்சல்ஸ் இருக்குங்க, இங்கே நிறைய நெட்வொர்க் இருக்குது. அதில் ஐ டு நாட் வாண்ட் டு நேம், பட் நிறைய இது வந்து அவங்களும் சென்னை ஏஞ்சல்ஸ் இஸ் குட். சென்னை ஏஞ்சல்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். ஒரு 200-250 பேர் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் நெட்வொர்க் ஒன்று இருக்குது இன்வெஸ்டருக்கு. என்கிட்ட ஒருத்தர் காமிச்சார். இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணியிருக்க கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியாது. ஏன்னா இவங்க இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ அதில் ஒரு ஹாபிஸ்ட் மாதிரியா இல்லை, இவங்க பியர் ப்ரெஷருங்க. நானும் போடணும், நானும் ஸ்டார்ட் அப்பில் இருக்கணும் அப்படின்றது ஒரு இதில் வராங்க. சரி, நீங்கள் பணத்தை பணமாக தாங்க பார்க்கணும். அதை வந்து நீங்கள் வேறு விதமாக நாங்கள் வந்து சும்மா போட்டால் அதுக்கு நீங்கள் சும்மாவே கொடுத்துட்டு போகலாம். அதே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே கொடுத்துருப்போம். அதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. சோஷியல் இம்பேக்ட் நிறைய இருக்குது. நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் எதுக்கு சோஷியலாக பண்ணனோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 10 times ஹையர் ஆகிடுச்சு வேல்யூவேஷன். நான் சோஷியலாக கொடுத்தது சரி, இது நல்ல ஒரு காரியத்துக்காக நான் கொடுக்குறேன். கம்பெனியே ஸ்டார்ட் ஆகலை, ஒரு வேல்யூவேஷன் போட்டு இந்த வேல்யூவேஷன் நான் 15% எடுத்துக்கிறேன், மீதி 85% நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த வேல்யூவேஷன்லேருந்து அது 20 மடங்கு ஆகிடுச்சு இன்றைக்கி 6 வருஷத்தில் சோஷியலாக கொடுத்தது. பட் அன்றைக்கி நான் வந்து வெறும் சோஷியலாக தான் கொடுத்தேன். சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டோம். உங்ககிட்ட நிறைய பேசணும் சார் வேல்யூவேஷன் பற்றி, இன்னும் நிறைய விஷயங்கள். இது ஒரு சீரியஸ் பாட்காஸ்டாக நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் அண்ட் ஷேரிங் லாட் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ். அண்ட் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மாஸ்டர் கிளாஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப எஜுகேட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எனக்கு வந்து இந்த டெஸ்ட்ராயிங் ஆஃப் வெல்த் ஐ எம் நாட் ஃபார் இட். ஓகே, நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எனக்கு நீங்கள் அடிக்கடி அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இல்லைங்க, இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சரியாக எவாலுவேட் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்டர் வந்து லூஸ் இன்வெஸ்டர், அதாவது ஃப்ரெண்டுன்னு யாரோ சொன்னாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொன்னாங்க. தமிழில் ஒரு லூஸு கிடையாது. இல்லை, லூஸ்னால் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். சரி, ஒரு ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் தெரியணும். அடுத்தது உங்களுக்கு வந்து இப்படி எக்ஸிட் ஆகுமா ஆகாதான்னு தெரியணும். இது எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டார்ட் அப்பும் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா நீங்கள் போட்ட காசும் போச்சு, அந்த ஸ்டார்ட் அப் என்டர்பிரனரோட ஃப்யூச்சரும் போச்சு. இது கம்ப்ளீட்டாக யூ டெஸ்ட்ராய்ட் த வெல்த். நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப்புக்கு போகணுன்னு கொடுக்க மாட்டேன். இதுதான் சொல்கிறேன், டெஸ்ட்ராயிங் ஆஃப் யுவர் வெல்த்ன்றது. ஸோ அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது பண்ணாதான் வெல்த் வந்து இது. அதர்வைஸ் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி இட் இஸ் சிம்பிள் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன்றாங்க, பண்ணி பாருங்க. யாரும் இல்லை, நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே போகாத ஆட்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்ணுக்கு தெரியாது, யாருக்கும் முன்னாடி போடுறது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கொடுக்கணும். அப்படி அதுதான் தப்புன்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஆர்கனைஸ்டு செக்டர், உங்களுக்கு செக்யூரிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா யூ ஆர் எமோஷனலி இன்வெஸ்டிங். டோன்ட் டூ எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். மணி யூ ஹேவ் டு ட்ரீட் தட் மணி ஸோ இம்பார்ட்டன்ட். எக்ஸலண்ட் டேக்அவே சார், எக்ஸலண்ட் டேக். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். brandpuli.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.